ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதையில் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தில் 22வது ஸ்லோகம். யாவதேதான் நிரீக்ஷேஹம் யோத்து காமானவஸ்திதான் கைர்மயா சஹ யோத்தவ்யமஸ்மின் ரணசமுத்யமே. அர்ஜுனனுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வியாச பகவான் காமிச்சுண்டு வரார். அர்ஜுனன் தேர்ல ஏறிண்டு சித்தமா இருக்கக்கூடியவன். பகவானை பார்த்து யுத்தம் பண்றதுக்கு யார் யாரோட யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேச்சுதா அப்படின்னு பகவான் இடத்துல சொன்னான். 2 சேனைக்கும் நடுவில் என்னுடைய ரதத்தை கொண்டு நிறுத்து அப்படின்னு. எதற்காக அதை கொண்டு நிறுத்தணும் அப்படிங்கிற காரணத்தை அவனே சொல்கிறான். யாவதேதான் நிரீக்ஷேஹம் ஏதானு யோத்து காமானு அவஸ்திதானு யாவதகம் நிரீக்ஷே அப்படின்னு சொல்கிறான். யாரெல்லாம் யுத்தம் பண்ணுவதற்கு ஆசையோட இருக்கிறார்கள் அப்படின்னும் அணிவகுக்கப்பட்டு நிற்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நான் பார்க்கணும். எந்த இடத்துல கொண்டு நிறுத்தினா எனக்கு எல்லாரும் கண்ணில் படுவாளோ அந்த இடத்துக்கு கொண்டு நிறுத்து அப்படின்னு பகவான் இடத்துல சொல்கிறான். கைர்மயா சஹ யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்யமே. அந்த நிற்கப்பட்டிருக்க எத்தனை பேர் இருக்காளோ அவளில் நான் யாரோட யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணணும். ஸோ எல்லாரும் என் கண்ணில் தெரியணும், நடுவில் கொண்டு நிறுத்து. அதை பார்த்து நான் யாரோட யுத்தம் பண்ணணுங்கிற என்னுடைய ஆப்பனண்ட்டை நான் பிக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் தாத்பரியம். இதில் நாம் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், அர்ஜுனன் யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருக்கான், ஆசையோடு இருக்கான். ஆப்பனண்ட்டை தானே சூஸ் பண்ணி யுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படிங்கிறத நாம் தெளிவாக அர்ஜுனனுடைய மனநிலையை இந்த ஸ்லோகத்திலேருந்து பார்க்கலாம். ஸோ பகவான் தேரை கொண்டு நிறுத்தணும்னு பகவானிடத்தில் சொல்லும் பொழுது அதில் பகவானிடத்தில் எதற்காகங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொன்னான் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ.